இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா பூஸ்டப்பாக பார்க்கலாம். ஏன்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு புக்கு நமக்கு ஆக்சுவலாக நம்ம 6th ஸ்டாண்டர்டில். ஓகே, ஸோ சீ டர்ட்டில்ஸ், அதாவது கடல் ஆமைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களாம் ஆமைகள் வந்து பார்த்துருப்போமா? எங்கே பார்த்துருப்போம்? ஜூவில் பார்த்துருக்கலாம், ரெல்ஸ் அந்த பார்க் இருக்கும் இல்லையா, அங்கே பார்ப்போம். ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டோரியை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ now let's go to section 1, reading. Listen to a teacher reading this section. Most of us have been tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen it marine relative to the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஜூவில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது இந்த மாதிரி ஆமைகள் வந்து நம்ம ஜூவில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆமைகள் வந்து இது வந்து இந்த டர்ட்டில் வந்து, அதாவது டார்டாய்ஸ்க்கு டர்ட்டிலுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இது ரொம்பவே ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி டர்ட்டில்ஸ் வந்து, அதாவது கடல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். எப்போயாச்சும் ஒரு தடவை நமக்கு லேண்டுக்கு வரும். ஓகேவா? There are 7 species of marine or sea turtles in the world. அதாவது இந்த வேர்ல்ட்லேயே வந்து 7 type of, அதாவது அந்த மாதிரி டர்ட்டில் இருக்குது. ஓகேவா? Of them 5 are found in India's coastal water. The Oluridley, the half-scale, the green sea turtle, the loggerhead and the leatherback. ஸோ நம்ம இதில் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 5 விதமான டர்ட்டில் இருக்குது. அது கோஸ்டல் ஏரியா சொல்லுவோம் இல்லையா, அந்த கடல் சார்ந்த இடத்துல வந்து இந்த டர்ட்டில் வந்து இருக்குது. அதாவது என்னென்ன, ஆலிவ் ரிட்லே, த ஹாக்ஸ்பில், த க்ரீன் சீ டர்ட்டில், த லாகர்ஹெட் அண்ட் த லெதர்பேக். Compared to most tortoise, sea turtles are huge. Even the small species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. அதாவது இந்த மேக்ஸிமம் வந்து இந்த ஆலிவ் ரிட்லே தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. இந்த ஆலிவ் ரிட்லே வந்து 35 கிலோ வரைக்கும் ஃபுல்லாக அதோட வெயிட் வந்து இருக்குமா, ஃபுல் பாடி அப்படின்னா. ரொம்ப ஸ்மால் ஸ்பீசியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? த லார்ஜஸ்ட் ஆஃப் தெம் all, the leatherback grows to a length of 2.2 m and each could weigh as much as 700 kg. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதர்பேக்குன்றது ரொம்ப பிக்கஸ்ட், அதாவது 700 கிலோ வரைக்கும் இருக்குமா. Sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coasts. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சீ டர்ட்டில், அதாவது இந்த மாதிரி டர்ட்டில் வந்து ஓஷனில் தான் இருக்கும் எப்போயுமே. இது வரதே ரேர் தான். அப்படி லேண்டுக்கு வந்தால், அதாவது அந்த ஷீஷோர் இருக்கும் இல்லையா, கரைக்கு வந்தால் முட்டையிடுறதுக்காண்டி வருமா. அது வந்து லேண்டுக்கு வந்து முட்டையெல்லாம் போட்டு அது பொரியிற வரைக்கும் புதைச்சி அந்த மண்ணில் வந்து வச்சுருக்கோம். சரியா? அதுக்காண்டி தான் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. Between the month of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them. A turtle finds slippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. ஸோ இது வந்து ரொம்பவே இதுங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும்னா, ஜான்வரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே வந்து போட வருது கரைக்கு. ஓகே, ஏன்னா தண்ணிக்குள்ளேயே இருந்து அதோட கால் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துடுப்பு மாதிரி, அது தண்ணியில் வந்து நல்லா ஈஸியாக ஸ்விம் பண்ண முடியும். ஆனால் தரையில் ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா, தேய்ச்சிட்டு தான் அது வந்து அதுக்கு ரொம்பவே வலிக்குமா. அதை வந்து நமக்கு ரொம்ப லேசாக தான் இருக்கும், அந்த கால் மாதிரி இருக்கும் இல்லையா, துடுப்பு மாதிரி. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அது நிறையா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணுது. ஓகேவா? The turtle has to haul itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity 45 cm deep, into which it lays about 100 eggs. Each egg is the shape and size of a table tennis ball. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த துடுப்பு இருக்குன்னே அதை வச்சு அது வந்து ஒரு கிணறு மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி, அதாவது 45 சென்டிமீட்டர் ஆழம், அதாவது குழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தோண்டிட்டு ஒரு 100 முட்டைகள் வந்து அது விடுமா. அப்படி தோண்டி நைட்டில் தான் அது வந்து மேக்ஸிமம் வருது. ரொம்ப
அந்த சாஃப்டான இதில் வச்சுக்கிட்டு தோன்றது ரொம்பவே அதுங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது 100 முட்டையை வச்சுட்டு என்ன செய்யும் அப்படின்னா திரும்பவும் அது மண்ணை போட்டு மூடிடுது. ஓகேவா? Once all the eggs are laid, the turtles fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. ஸோ அது திரும்பவுமே அது மூடி இருந்தால் சொல்ல வராங்க. அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த டென்னிஸ் பந்துகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி குட்டி முட்டையோட குஞ்சுகள் வந்து அந்த வெப்பத்திலே வந்து இது வந்து வச்சுட்டு போயிடுமா, அந்த ஹீட்லேயே வந்து அதுங்க பொரிஞ்சிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து இது யாருக்கும் தெரியாத மாதிரி தானே தோண்டி வச்சுருக்கோம். அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படின்னா அது நரி இருக்கும் இல்லையா, நரிகள் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வருமா. தென் டாக்ஸு பிக்ஸு கூட அந்த இடத்துக்கு வருமா, வந்து சாப்பிட்டுட்டு போயிடுமா. ஸோ அவ்வளோ பாதுகாப்பு வச்சுட்டு இதுக்கு கேர்ஃபுல்லாக வந்து அந்த முட்டையை வந்து பொறிக்க விடுது, அவ்வளோ பாதுகாப்பாக. சரியா? தென் those eggs that escape such people and predators hatch to 45 to 60 days later. அதாவது 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே அது வந்து விட்டுருது. The hatching slash open the leathery eggshell with the help of tiny egg tooth. அந்த குட்டியூன்னு லேசான பற்களில் வந்து அந்த முட்டைகளை வந்து கிழிச்சு அந்த குஞ்சுகளாக வந்து வெளியே வருது. அந்த குஞ்சுகளை வெளியே வருமே என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே எப்படா கடலுக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக வந்து இருக்குது. பசங்களாம் இந்த இதில் நம்ம இந்த ஸ்டோரி மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செக்ஷன் 3 என்னென்னா many of these tiny hatchlings which weigh less than 20 grams each. அதாவது இந்த குட்டி குஞ்சு இருக்கு இல்லையா, இந்த ஆமா குட்டி வந்து 20 கிராம், அதாவது எவ்வளோ 35 கிலோ தான் ஷார்ட்டாகவே இருக்கும். 20 கிராம் அப்படின்னா 1 கிலோவுமே ரொம்ப கம்மியான இந்த கிராம் கணக்கில். ஓகேவா? will not even reach the sea. ஸோ அந்த குட்டியால் எப்படி சீக்கிரமாக கடலுக்குள்ளே போக முடியும்? ஸோ they will fall prey to crabs or birds even before they reach the water. Most of this that do make into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அப்படி தண்ணிக்குள்ளே போச்சுனாலுமே அந்த குட்டி குட்டி பெரிய மீன் இருக்கும் இல்லையா, அது என்ன செய்யும், பெரிய மீன் சின்ன மீன் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி ஒன்று இருக்கிறதெல்லாம் யாராவது விடுவாங்களா? ஸோ சாப்பிட்ருவாங்க. In fact, scientists estimate that only 1 in every 1000 hatchling becomes an adult. அதாவது இது ரொம்ப பெருசாகிறதே இந்த சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆராய்ச்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going. The sea turtles lay so many eggs. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find a place after so many years in the sea in one of the many mysteries of this section. அதாவது இந்த குட்டிங்க இருக்குங்க, அதுங்க அவங்க அம்மா ஸ்டேஜுக்கு வந்து அதுங்க வந்து முட்டையிடுற கரெக்டாக அந்த இடத்த பார்த்து தான் வந்து எங்கே பிறந்தோமோ அங்கே தான் வந்து முட்டையிடும்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி பார்த்தீங்களா? They have survived natural dangers for millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. ஸோ இது வந்து இப்படியே நமக்கு மில்லியன் இயர்ஸ் வரைக்குமே அது வந்து அதாவது உயிர் வாழ முடியுமா, அதுக்கு வந்து அதாவது நம்ம மேக்ஸிமம் மனுஷங்க வந்து வாழ்கிறத இது அதிகமாக வாழும். ஆனால் என்னென்னா நம்ம ஹியூமன் நம்மளால் அது வந்து வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா நம்ம என்ன செய்வோம், அந்த முட்டை எடுத்து சாப்பிட்றது, அதை எப்படியாவது தூக்கிட்டு போகிற நம்ம வாழ்கிற லைஃப் வந்து அதுங்களுக்கு வந்து பாதிக்கும். There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வாழ்கிறதுக்கே வந்து ஒரு பயப்படுற மாதிரி வந்து அது பயந்து வாழுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பீப்புள் இருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த இறைச்சிக்காண்டி நம்ம சாப்பிடுவோம். அதாவது சிக்கன் மட்டன் மாதிரி சாப்பிட்றோம், இல்லாட்டி அந்த எக்ஸு கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி. Sometimes they are accidentally trapped in the nest of motor boats. அதாவது இந்த மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, தெரியாமல் வந்து அது வந்து மாட்டிக்கிறது அந்த வலையில். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, சில பேர் விட்டுருவாங்க, சில பேர் அதை வச்சு விற்க வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்டு த ஓஷன். அதாவது பொல்யூஷனாலையும் நம்ம பிளாஸ்டிக்கில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிஸ்கட் சாக்லேட் சாப்பிட்றோம்னா இப்போ பீச்சில் போய் நம்ம அந்த பேக்கெட்டை என்ன பண்ணுவோம், டஸ்ட்பினில் போட மாட்டோம், அப்படியே போடுவோம். அதுங்களுக்கு அது வந்து சேராது. பிகாஸ் அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து மண்ணுக்குள்ளே போச்சுன்னா என்ன செய்யாது, மக்காது.
அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நெக்ஸ்டிங் பீச்சஸ் ஆல்சோ ஹர்ட் தியர் சர்வைவல். ஸோ இந்த மாதிரி அதுங்க வாழ்கிறதுக்கு நம்ம தான் இடைஞ்சலாகவே இருக்கும் அதுங்களுக்கு. Only by systematically tackling these problems and removing these traits can we ensure that sea turtles will continue to exist in their year to come. நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா தான் அது வந்து நல்லா உயிர் வாழும் அப்படின்னு வந்து சேகர் டட்டாரி என்றவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.